நேயர்களுக்கு எனது இனிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். ரிஷப ராசிக்கார அன்பர்களே, உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? எந்த விஷயங்கள்ல நீங்க இந்த காலகட்டத்துல கவனம் செலுத்தணும்? எந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தி கொள்ளணும்? இதையெல்லாம் தெரிந்து கொள்ளும் ஒரு சிறந்த தருணமா இந்த பதிவு உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. ரிஷப ராசிக்காரர்களின் முக்கிய குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறுமையும் உறுதியும். அந்த குணங்களே உங்களை இந்த காலகட்டத்துல வெற்றியின் இடத்துக்கு கொண்டு செல்ல போகுதுங்க. சில சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் உங்கள் மன வலிமை அதை எளிதாக கடக்க உதவுங்க. நிச்சயமாக உங்க வாழ்க்கையில இனிவரும் காலங்கள்ல நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரிஷப ராசிக்காரங்களுக்கு சனிப்பெயர்ச்சியால ஏற்படக்கூடிய பலன்கள், அதிர்ஷ்டங்கள், தொழில், தனிப்பட்ட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்தி தெளிவாக இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க. முக்கியமா ரிஷபராசிக்காரங்க வாக்கு சுத்தம் உள்ளவங்க, பிறருக்காக உழைக்க தயங்காதவங்களா இவங்க இருப்பாங்க. சனீஸ்வர பகவான் மீன ராசியில பயிற்சி அடைகிறதுனால ரிஷப ராசிக்கு இது ராஜயோகமா இருக்கு. பொற்காலமா இவங்களுக்கு இந்த காலம் அமைய போகுது. பயணங்கள் மூலமா நன்மைகள் ஏற்பட போகுது. நிதிநிலை வலுப்பெற போகுது. நல்ல செய்திகள் உங்களை தேடி வர போகுது. தொழில முன்னேற்றம் ஏற்பட போகுது. எதிரிகள் எல்லாருமே விலக போறாங்க. சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. குடும்பத்துல சில காரியங்கள் நடக்க போகுது. மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்க போறாங்க. ரிஷப ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்க பாக்குறது சாதாரண விஷயம் இல்லைங்க. இது ஒரு தெய்வ அருளின் அருகிறீங்க. உங்க வாழ்க்கையில தடைப்படும் விஷயங்கள் நீங்கி நீங்க எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெற முருகனின் அருள் துணை நிற்குங்க. ரிஷபராசிக்காரங்க வாக்கு சுத்தம் உள்ளவங்க. இவங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற உயிரையும் கொடுப்பாங்க. தன்னுடைய உழைப்பு மற்றவர்களுக்காக பயன்பட வேண்டும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. சனி பகவான் மீன ராசியில பயிற்சி அடைவதால ரிஷப ராசிக்கு ராஜயோகம் கிடைக்க போகுது. இதன் காரணமா சுப பலன்கள் உண்டாக போகுது. நிதி ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நீங்க வெற்றிகரமா திகழ போறீங்க. பயணங்கள் மூலமா நன்மைகள் கிடைக்க போகுதுங்க. நிதிநிலை வலுவாக போகுது. பணவரவு அதிகரிக்க போகுது. நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரப்போகுது. வணிக ரீதியாக உங்கள் நிலைமை வலுவாக மாறப்போகுது. சனீஸ்வர பகவானுடைய அருளால அடுத்த 138 நாட்கள்ல உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நினைத்த உயரத்தை அடைய போறீங்க. இதுவரை இருந்த தடைகள் நீங்கி சூழ்நிலைகள் சாதகமா மாறப்போகுது. முடிக்கவே முடியாது என்று நினைத்த விஷயங்களை கூட முடித்து காட்டுவீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்புடைய நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும். நீங்க விரும்பிய வீட்டுக்கு குடிபெயர்வீங்க. சுகபோக வசதிகளை அனுபவிப்பீங்க. உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உடல் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் இந்த காலகட்டத்துல நிச்சயமா உங்களுக்கு கிடைத்தே தீருங்க. தொழில் செய்யறவங்க எந்த தொழில் செஞ்சாலும் அதுல நல்ல முன்னேற்றம் காண்பாங்க. கடன் வாங்கி கஷ்டப்பட்டவங்க கடனை திருப்பி அடைத்து புதிய சேமிப்புகள்ல ஈடுபடுவீங்க. அலுவலகத்துல சாதகமான சூழ்நிலை இருக்கும். உடன் வேலை பார்க்கறவங்க நட்பாக இருப்பாங்க. உங்களுக்கு இருந்த இடையூறுகள் விலகி போகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். விரும்பிய இடமாற்றம் உண்டாகும். வியாபாரிகளுக்கு திட்டங்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்கள் மத்தியில ஆதரவு பெருகுங்க. பெண்கள் எதை செய்வதற்கு முன்பும் பேசுவதற்கு முன்பும் யோசிச்சு செயல்படணுங்க. கணவர் மற்றும் குடும்பத்தாரிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளணுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மாணவ மாணவியர் கடுமையாக உழைத்து நல்ல மதிப்பென பெற போறீங்க. சிலர் வெளிநாடு சென்று கல்வி பயில வாய்ப்பு இருக்கு. மனக்குழப்பங்கள் நீங்கி தீய நண்பர்களின் நட்பெல்லாம் இந்த காலகட்டத்துல துண்டிக்கப்பட போகுதுங்க. சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பலவிதமான பலன்களை அள்ளித்தர போறாருங்க. குடும்பத்துல நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும்.
சமுதாயத்துல பெரிய விஐபிக்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பமெல்லாம் மாறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பொருளாதாரத்தில் பணவரவுக்கு குறையே இருக்காதுங்க. சில நேரங்கள்ல முன்கோவும் டென்ஷன் ஏற்படும். பிள்ளைகளுடைய போக்குல கவனம் செலுத்துங்க. வண்டி வாகனத்தை இயக்கிறப்போ கவனம் தேவைங்க. பெரிய கெடுதலை கொடுக்க மாட்டாருங்க. அனுபவத்தான் கொடுப்பாரு நம்மளோட சனீஸ்வர பகவான் உங்களுக்கு. நீங்களே முன்னின்று சில விஷயங்களை நடத்தணுங்க. அரசியல் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் கூட போகுது. மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெறக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க. பெண்களுக்கு பிறந்த வீட்டு வழியில இருந்து சொத்துக்கள் கிடைக்க போகுது. தொழில்ல புகழும் உயர்வும் உண்டாக போகுது. திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. புதிய நட்பெல்லாம் உங்களை தேடி வரப்போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன சொந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. முதலாவதாக நம்முடைய ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை. உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முயற்சிகள் வெற்றி பெறுங்க. தொழில் உத்தியோகத்துல வருமானம் அதிகரிக்கும். அரசு வழியில உதவிகள் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில முன்னேற்றம் ஏற்படும். பணியாளர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க. பெண்கள் சுயதொழில் செய்யறவங்க எச்சரிக்கையா இருக்கும். நீங்க இந்த காலகட்டத்துல திருமண பாக்கியம் உண்டாகும். மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெற போறீங்க. உடல் நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அனுதினமும் அதிகாலையில சூரிய பகவான வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வளங்களும் உங்களை தேடி வருங்க. அடுத்ததாக நம்முடைய ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி. உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் உத்தியோகம் தனிப்பட்ட வாழ்க்கையில் உயர்வு உண்டாகும். உடல்நிலையில முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கை துணையிடம் ஒற்றுமை உண்டாகும். வருமானம் அதிகரிக்குங்க. புதிய தொழில் தொடங்க எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். பணியாளர்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும். பெண்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி பெறும். மாணவர்கள் தேர்வுல அதிக மதிப்பென பெறுவீங்க. சனிக்கிழமைகள்ல பெருமாளுக்கு மற்றும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களும் காணல் நீரா கரைஞ்சு போயிருங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க. நீங்க இது நாள் வரைக்கும் பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய வாழ போறீங்க. புதுசா நிலம் வாங்க போறீங்க. வீடு கட்ட போறீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிசம். உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றிதாங்க. சனீஸ்வர பகவான் அதிர்ஷ்டமான பலன்களை அள்ளி கொடுக்க போறாரு. தொழில் உத்தியோகத்துல முன்னேற்றம், வருமானம் அதிகரிக்க போகுது. நீண்ட நாள் கனவுகள் நனவாக போகுது. வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக போகுது. பணியாளர்களுக்கு உழைப்புக்கு உயர்வு உண்டுங்க. பெண்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். திருமணத்திற்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமையுங்க. மாணவர்கள் பொது தேர்வுல அதிக மதிப்பென பெற போறீங்க. துர்க்கை அம்மன் மற்றும் விநாயக பெருமானுடைய வழிபாடு உங்க வாழ்க்கையை நிச்சயமாக பலமாக மாத்துங்க. இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில துன்பம் மட்டும் நடந்திருக்குங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கு கூட துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா? பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா? பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க.
உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. எதையுமே திட்டமிட்டு செய்து முடிக்கக்கூடிய திறமையுடைய ரிஷபம் ராசிக்கார உள்ளங்களே, இந்த மாதம் நீண்ட நாட்களாக தடைபட்ட காரியத்தை நீங்க செஞ்சு முடிக்க போறீங்க. மனசுல சஞ்சலம் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டம் உண்டாக போகுது. விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருந்தாலும் கொள்கையா நீங்க பாடுபடுவீங்க. அதிகம் பேசுறத தவிர்ப்பது உங்க வாழ்க்கைக்கு நல்லது. அடுத்தவர் சொல்றத நம்பி அதை பத்தி ஆலோசனை செய்யாம செயல்படுறது தவறுங்க. அதனால அடுத்தவங்க என்ன சொன்னாலும் ஆலோசனை பண்ணி செய்யறது தான் உங்க வாழ்க்கைக்கு நல்லது. தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்க ஒரே குறிக்கோளுடன் இருப்பதை விட்டுட்டு வாடிக்கையாளர்கள் தேவை அறிந்து செயல்படுறது உங்களுடைய தொழிலின் முன்னேற்றத்திற்கு உதவுங்க. பணவரத்து அதிகரிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க துணிச்சலாக வேலைகளை செஞ்சு வெற்றி பெறுவாங்க. சக ஊழியர்கள் எல்லாருமே மேல் அதிகாரிகளால நன்மைகளை பெற போறாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறைஞ்சு கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். புதிய நபர்களின் நட்பு உங்களை தேடி வரும். அதனால நன்மையும் உங்க வாழ்க்கையில ஏற்படும். கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவைங்க. பெண்கள் அதிகம் பேசுறத தவிர்த்து செயல்ல வேகம் காட்டுறது நல்லதுங்க. அடுத்தவர் கூறுவதை செய்யும் முன்னாடி அதை பத்தி ஆலோசனை செய்யறது உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க. கலைத்துறையினர்களுக்கு அடுத்தவங்க கிட்ட உங்களோட செயல் திட்டங்களை பத்தி கூறத தவிர்ப்பது நல்லதுங்க. அவசரமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்ப்பது நல்லது. பேச்சாற்றல் மூலமா தொழில லாபம் கூடும். போட்டிகளை தவிர்க்க துணிச்சலான முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க. அரசியல் துறையினர்களுக்கு மேலிடம் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் ஏற்படலாம். நிதானமா யோசிச்சு செய்யறது நல்லது. பணவரத்து திருப்தி தரும். நடைபெறும் சில விஷயங்கள் உங்கள் கோபத்தை தூண்டலாம். அதனால வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம மிகவும் கவனமா பேசுறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் அடைய கூடுதல் கவனத்தோட படிப்பீங்க. ஆசிரியர்களின் உதவியின் மூலமாக உங்களுடைய தேர்வுல நீங்க நல்ல மதிப்பெண்ணை பெறுவீங்க மாணவர்களே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் எண்ணத்தை கொண்டுள்ள ரிஷபம் ராசியினரே, இந்த மாதம் தைரியமாக எதையும் செய்ய உங்க மனசுல தைரியம் தோன்றுங்க. உங்களது செயல்களால உங்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து பாராட்டு கிடைக்கும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுவீங்க. எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாம நீங்க ஈடுபடுவீங்க. தந்தை மூலம் உதவிகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் இருக்கும். சகோதரருக்குள்ள ஒற்றுமை குறையும். தொழில் வியாபாரத்துல முழு கவனிப்பையும் செலுத்துவீங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். அரசாங்கம் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க தடங்களின்றி எதையும் செய்து முடிப்பீங்க. பணி தொடர்பான பயணங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். குடும்பத்துடன் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வீங்க. தந்தை வழி உறவுகளுடன் இருந்து வந்த மனப்பிரச்சனை அகலும். ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். உங்களது பொருட்களின் மீது கவனம் தேவீங்க. சாதுரியமான செயல்களால உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பெண்களுக்கு எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு சிறப்பா செய்வீங்க. பெரியவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு எல்லா காரியங்களிலும் அதிக கவனம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். தன்னம்பிக்கை ஏற்படும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க.
அரசியல் துறையினருக்கு வேலைகள் உடனே முடியாம இழுபறியா இருக்கும். வெளிநபர்களால ஏதேனும் குழப்பம் ஏற்படலாம், கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பதில் தவிர்ப்பது நல்லதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில தடங்களின்றி நன்றாக படிப்பீங்க. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் மூலமா கல்விக்கான உதவிகள் கிடைக்கும். உங்க வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த மாதம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. சுமூகமான அணுகுமுறையால வெற்றி காணும் ரிஷபம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் ராசிநாதன் சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் இருக்காரு. இருந்தாலும் மற்ற கிரகங்கள் அனைத்தும் அனுகூலமா இருக்காங்க. குரு பார்வையால நல்ல யோகமான பலன்களை நீங்க பெற போறீங்க. பணவரத்து அதிகரிக்கும். மனசுல இருக்கும் கவலைகள் குறைஞ்சு போயிடும். சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலம் ஏற்படும். நண்பர்கள் மூலமா எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமா நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பொருளாதார நிலை உயரும். குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே உறவு பலப்படும். பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை நீங்க செய்வீங்க. பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும். கலைத்துறையினர்களுக்கு வீண் அலைச்சல் இருக்கும். நிதானத்தை கடைபிடிக்கிறது நன்மை தரும். அரசியல் துறையினர்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிடுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.